எந்த மாதிரி விளையாடலாம் படிக்கணும்? விளையாட்டு அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்காக இவர் பதக்கம் வாங்கினார், தமிழிடம் முதலிடம், இப்படி நீ ஏதாவது முதலிடத்தை பத்தி போட்டிருக்கான்னு பாரு. இடி நானும் படிக்கட்டா? எல்லாரும் படிச்சாதான் முடியும். எடுத்து படி. இடி படிக்கட்டுமா? படி படி. இடி ஏதோ நியூஸ் இருக்குடி. படி படி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற கபடி போட்டியில் கிங்ஸ் அணிக்கும் ராபேல் அணிக்கும் இடையில் நடைபெற்ற கபடி போட்டியில் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொன்னுத்துரை. நம்ம பொன்னுத்துரை பேரை போட்டுக்கிட்டே தெரியும். தெரியுன்னு கூட சொல்ற. இடி என்னட்டி சொல்ற? நம்ம பொன்னுத்துரையா? ஆமாடி பொன்னுத்துரையா. அது முக்கியம் இல்ல, எதிரணில எத்தனை பேர் இருக்காங்கன்னு பேரெல்லாம் வாசிக்கிறேன் டி. கிங்ஸ் அணிக்கும் ராபேல் அணிக்கும் இடையில் நடந்த கபடி போட்டியில் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொன்னுத்துரை கபடி ஆட்ட நாயகனாக தேர்வு. இல்ல எதிரணில யார் யார் இருக்காங்கன்னு வாசி. ராபேல் அணியின் என்ன நான் பாக்குறது கனவா இல்ல என்ன தமிழே? ராபேல் அணியின் கேப்டன் கிஷோர். பாயிண்ட் கிடைச்சிட்டுல, கீழ பேரெல்லாம் வாசி. டி நம்ம கிஷோராட்டி. அவனேதான். யாமினா எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? துணை கேப்டன் விக்ரமன் இல்ல விக்ரம். நல்லா பாரு. ஆமாடி விக்ரம் தான். என்னடி சொல்ற? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? நீ மேற்கொண்டு படி. கிஷோர், விக்ரம், ராஜா, தனமூர்த்தி. போதும் யார தெரிஞ்சுக்கணும் நினைச்சனோ தெரிஞ்சுக்கிட்டேன். மீனாக்குட்டி வாம்பேப்பர்ல ஏதாவது இருக்கான்னு பாரு. தமிழ்நாட்டு அளவிலான கபடி போட்டியில் திருவள்ளிபுத்தூரில் நடைபெற்ற கபடி போட்டியில் இரு அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் அந்த தேதி எப்போ நடந்திருக்கு பாரு. 18/7/2018. தமிழே நீ படிச்சல அந்த தேதி சொல்லு. 20/9/2018. மீனாக்குட்டி உனக்கு இருந்ததான் ஃபர்ஸ்ட். அதுல ஜெயிச்சது யாருன்னு பாரு. தமிழ்நாட்டு அளவிலான திருவள்ளிபுத்தூரில் நடைபெற்ற கபடி போட்டியில் கிங்ஸ் அணிக்கும் ராவல் அணிக்கும் நடைபெற்ற போட்டியில் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொன்னுத்துரை. போதும். அப்படி எதிரணி பேர்ல கொஞ்சம் வாசி. ராபேல் அணியின் கேப்டன் கிஷோர், விக்ரம். ரைட் விடு. செம்பகவல்லி படிக்கிறேன் டி. அதுக்கு முன்னாடி டேட்ட சொல்லு. 17/5/2018. குட். நீ படி. மதுரையில் நடைபெற்ற கபடி போட்டியில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்த பொன்னுத்துரை. எந்த அணி ஜெயிச்சிருக்கான்னு பாரு. ராயல். விடு. முடிஞ்சு போச்சு. மீனா எதனால நீ உண்மை சொல்லு. நீ என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்க? சொல்றேன். நம்ம வீட்ல யாரும் இருக்காவ? நம்ம 4 பேர் இங்க இருந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. தேன்மொழி அவளுக்கு தலைவலிக்காம தூங்குதா. இப்ப இத்தனை போட்டியில ஜெயிச்சது யாரு? பொன்னுத்துரை. தோத்தது யாரு? நம்ம கிஷோரு. ஆனா இப்ப உயர் பதவியில இருக்குது யாரு? கிஷோரு. எப்படி? அவன் நிறைய படிச்சிருக்கான். ஆனா அவன் எதுலயாவது முதலிடத்துல வந்திருக்கான்? இல்ல. வந்தவன் பொன்னுத்துரை. அவனுக்கு கீழே தான் இருக்கான். சரி மீனா, இதெல்லாம் நீ எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இல்ல, பொன்னுத்துரைக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்தது தெரியுமா? ஆமா, அந்த பையில போட்டத்துல கூட ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே. இது ஒரு திருப்பு 2 திருப்பு இல்ல, 16 திருப்பு இது நடந்திருக்கு. அத்தாடி. 16 வாட்டி அந்த பையன் தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். இதையும் அந்த பொண்ணுத்துல பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் காரணம். என்ன சொல்ற? ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஆனா கிஷோருக்கு பணப்பழம் படைப்பழம் எல்லாமே இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட சொல்ல போறது நினைச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட எல்லாம் எனக்கு உண்மை மறைக்கிறதுக்கு தோணல. ஏன்னா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நஷ்டமோ லாபமோ துன்பமோ இன்பமோ எதுவானாலும் ஒன்னா சமாளிக்கிறவங்க. உங்ககிட்ட நான் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமா, நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சொல்லு மீனா. ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், பொன்னுத்துரைக்கு ஃபேமிலி கிடையாது. அப்ப அந்த குடும்பம் இல்ல, அது அவன் குடும்பம் கிடையாது. என்னடி சொல்ற? அந்த பையன் குடும்பம் கிடையாதா? இல்ல தமிழே, அது அந்த பையன் குடும்பம் கிடையாது. இப்ப பொன்னுத்துரைக்கு அப்பான்னு இருக்காரு. அவரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இப்ப இருக்க ஊருக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காரு. சரி, பஞ்சம் பிழைக்க போறோம், 4 பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் இல்லன்னா ஊருக்கார நம்மள காரி துப்புவான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்பதான் தண்டவாளத்துல புத்தி பேரழிச்சு போய் கடந்திருக்கான் பொன்னுத்துரை. என்னடி சொல்ற? மீனா அமைதெல்லாம் கேளுங்க. என்னடி சாக்கா குடுக்குற? சரி, இதை வெளியில காட்டிக்காதீங்க. நான் சொல்றத மட்டும் காது கொடுத்து கேளுங்க. ஆம்பளை பையனுக்கு ஆம்பளை பையனும் ஆச்சு, ஊர்காரன் வாயை அடைச்ச மாதிரி ஆச்சுன்னு
புத்தி இல்லாதவனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. புத்தி பேதலிச்சவன், பைத்தியம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். எதனால? அதோட பலமான காரணம் என்னன்னு தெரியாது. புத்தி பேதச்சி தண்டத்துல இருந்திருக்கான். இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டவர் தான் பொண்ணு தர வளப்பப்பா. நாங்க தான் உன்னை பெத்தவங்க, உனக்கு 4 அக்கா அப்படின்னு சொல்லியே வளர்த்துருக்காங்க. வந்தவனுக்கு கொஞ்ச நாளே புத்தி சரியாயிடுச்சு. ஆனா வளர்த்தவர்கிட்ட அவன் எதையுமே காட்டிக்கல. வைராக்கியம், அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். என்னடி வைராக்கியம்? அதெல்லாம் நான் அப்புறமா தான் சொல்ல. நான் சொல்லதை மட்டும் காது கொடுத்து கேளுங்க. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். இவன் இயற்கையாவே ரொம்ப புத்திசாலி. அப்ப எப்படி மனநிலை? அதுக்கும் எனக்கு இன்னும் விட கிடைக்கல. சரி, பகல உழைச்சிருக்கான், உடம்ப கட்டுக்கோப்பா ஆக்கியிருக்கான். ஆனா அவன் ஏன் குறிப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தானே இன்னும் மர்மமா தான் இருக்குது. எப்படியாவது உயர் பதவிக்கு போயிடணுங்கக்காக எவ்வளவு திறமையை காட்ட முடியுமோ அத்தனை திறமையும் காட்டியிருக்கான். அந்த இடத்துக்கு போனவன் தான் நம்ம கிஷோரு. நம்ம கிஷோருக்கு இயற்கையாவே மனசுல கொஞ்சம் பெருமிதம் உண்டு. ஆமா இருக்கு. மேட்டிமே அப்பதால் இவன் நமக்கு மேல வர்றதா அப்படிங்கிற எண்ணத்துல பொண்ணு தெரிய என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிருக்கான். ஆனா பொண்ணு தெர திறமையால மேல வந்தவன், புத்தியால மேல வந்தவன். அவனை வீழ்த்த எவனாலையும் முடியல. பொண்ணுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கிஷோரு அவனை எப்படியாவது கீழே தள்ளிடலாம்னு நினைச்சிருக்கான். போடா, பேக்ரவுண்ட் இல்லட்டா என்ன, என்கிட்ட என் திறமை இருக்குது அப்படின்னு மேல வந்துகிட்டே இருந்தான் பொண்ணு தர. ஒரு வாட்டியாவது அவனை ஜெயிச்சிடலாம் நினைச்சான் கிஷோரு. ஆனா அந்த வாய்ப்பை கூட அவன் கொடுக்கவே இல்லை பொண்ணு தர. அவன் பேக்ரவுண்ட்னா இல்லாம இருக்கலாம், அவன் பயங்கர மூளை உள்ளவன். கிஷோரால அவனை ஜெயிக்கவே முடியல. கிஷோர் ஃப்ரெண்டு விக்ரம், இவனை 2 பேரும் என்னெல்லாமோ பண்ணிருக்கானுங்க. பொண்ணு தரைக்கு கிடைக்காத அவமானமே இல்லை. அவமானம் என்ன அவமானம், நம்ம மேல வந்தா போதும் அப்படின்னு நினைச்சான் பொண்ணு தர. அதனாலதான் கிஷோர் படுத்தின அத்தனை அவமானம், வலி, வேதனை எல்லாத்தையும் தாண்டி மேல வந்துகிட்டே இருந்தான். இத விக்ரமால ஏத்துக்கவே முடியல. யார் இந்த விக்ரமே? எம்எல்ஏ மகன். என்னடி சொல்ற? கிஷோருக்கும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, அந்த விக்ரமுக்கும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பணமும் சேர்ந்து பொண்ணு தெரிய என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிருக்காங்க. நம்ம கிஷோரா? அது தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணான்னு தெரியல, இல்ல அது வயசு கோளாறானும் தெரியாது. பொண்ணு தெரிய இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. அவன் ஏமே மேல போனும். ஓன்னு சொல்லாத. அவன் எதுக்கு அந்த போஸ்டிங் போடணும் ஆசைப்படுறான், எதுக்கு மேல வரணும்னு நினைக்கிறான், இத்தனை அவமானத்தையும் பட்டுட்டு எதுக்கு மேல போகணும்னு நினைக்கிறான், அதுதான் புரியாத புதிரா இருக்குது. என்ன நல்ல காசு பணம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தா அவன் கிட்ட இருக்க திறமைக்கும் அறிவுக்கும் வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பானே. கரெக்டா சொன்னா மீனா. சரிதானே தமிழே? எதனால இருக்குன்னு நினைக்கிற? சரிடி, அதை விடு. அவனுக்கும் கிஷோருக்கு என்ன? பொண்ணு துறைக்கு 16 டைம் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. என்னடி சொல்ற? அந்த வில்லங்கமான கேஸ் எல்லாம் கொடுக்கறதே நம்ம கிஷோரு தான். என்ன சொல்ற நீ? இப்படி கேஸ் யார எங்க போனாலும் சரி கரெக்டா பொண்ணு துறைட்ட கொண்டு சேர்க்கிறது தான் நம்ம கிஷோரோட வேலையே. எதுக்கு அப்படி பண்றான்? திறமையால ஜெயிக்க முடியல, அதான் குறுக்கு புத்தி. நம்ம கிஷோரா? நம்ம கிஷோரே தான். நேருக்கு நேரா மோத முடியல, அதான் கீழோடு மோதிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுவும் பொண்ணு துறைக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல பொண்ணு துறை. அவனோட ஏமே வேற ஏதோ தான் இருக்குது. அதனால்தான் இந்த மாதிரி சல்லி வேலையெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்ப எப்படி நம்ம கிஷோர் மேல் போஸ்டிக் வந்தா? நீ எப்படி இவனை எப்படி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், அதான் படிச்சு எக்ஸாம் எழுதி மேல இடத்துக்கு போனான். அப்பயும் பொண்ணு துறை போகல. நம்ம கிஷோருக்கு அன்னைக்கிளிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பொண்ணு துறைக்கு யாரு இருக்கா? கிஷோர் இன்னைக்கு படிச்சு மேல வந்தானா அதுக்கு காரணம் நம்ம மாமியாரே. படிப்போட அருமை தெரிஞ்சவங்க அள்ளி வீசினாங்க. பொண்ணு துறைக்கு யாரு பண்ணுவா? அப்போ பொண்ணு துறைக்கும் கிஷோருக்கும் பகல்னு சொல்றியா? பகல்லாம் கிடையாது. அப்பயே நம்ம கிஷோர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேல பகல்லாம் கிடையாது. எங்க தன்னோட மேல வந்து தான் செஞ்சதுக்கெல்லாம் பொண்ணு துறை பழி வாங்கிடுவானோன்னு பயப்படுறான். அதான் இப்போ கூட பொண்ணு துறைக்கு ஒரு கேஸ் வந்ததே. நம்மளாம் பதறிட்டு போனோமே. குடுக்கற மாதிரி கொடுத்ததும் கிஷோரு தான், அதை தடுக்கிற மாதிரி தடுத்ததும் கிஷோரு தான். அது மட்டும் இல்ல, கிஷோருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், விக்ரமே. அவனும் இவனு தான் பொண்ணு துறை வாக்கியதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுவன். இப்போ பொண்ணு துறை கூட ரொம்ப நல்ல மாதிரியே எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் சீனலமா தான். என்ன கிஷோரை
எதுலயும் தலையிட கூடாது. அவனுக்குன்னு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவனுக்கும் சரி அவன் குடும்பத்துக்கும் வந்துடக்கூடாது. அதுக்காகவே எங்க பொண்ணு திறமை குடும்பத்தை பழி வாங்கிறோனோ தன்னை பழி வாங்கிறோன்னுட்டு தான் இப்ப அவங்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பொண்ணு தர அப்படிப்பட்டவன் கிடையாது. இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சும் உண்மையிலேயே நம்ம குடும்பத்தாருக்கு ரொம்ப நேசிச்சான் பொண்ணு தர. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுடி. பொண்ணு தர பாவம். ஆனா அவன் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக தான் வந்திருக்கான். சரி, அவன் என்ன காரியத்துக்கு வந்திருக்கான்னு தெரியாம இந்த கிஷோரும் விக்ரமனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இங்கேயே கதையை முடிக்கணும்னு நினைக்கிறானுவ. எதுட்டு சொல்ற? கிலோடி வேலைதான். இப்பதானே ஒரு கேஸ கொடுத்தானுங்க, அதுல தப்பிச்சு வந்தால. இப்ப வேற ஒரு முக்கியமான ஒரு கேஸ மறுபடி பொண்ணு தலைக்கு கொடுத்துருக்கானுவ. நம்ம கிஷோராட்டி, நம்ம கிஷோரே தான். ஆனா பொண்ணு தர மேல உள்ள பாசத்துல விக்கி அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த கேஸ தான் எடுத்துட்டான். விக்கிக்கு என்ன பொண்ணு தர மேல அவ்வளவு பாசமா? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அத நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப ஏகப்பட்ட மர்மம் இருக்கும் போலுக்க. ஆனா விக்கிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பொண்ணு தர நினைக்கிறான். சரி, மறுபடியும் பொண்ணு தர இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க. சரி, இந்த கிஷோரும் அந்த விக்ரமும் சேர்ந்து இவனுக்கு வேற ஏதாவது பிளான போட்டுருவானுவ. அது நடக்காம நம்ம பண்ணணும். அது எப்படி டி? நாம என்ன அவங்க டிபார்ட்மெண்டா? எல்லாம் அந்த வேலை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல தெரியாதுதான். ஆனா இவனை தண்டிக்கிற உரிமை நமக்கு இருக்குல்ல. மாமியார்ட்ட சொல்லிட்டேன், அவங்க நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு துறைக்கு வேற எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. இப்பதான் கஜேந்திரனே கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. நல்ல பையன் கிட்ட தான் பொண்ணை ஒப்படைச்சிட்டாங்கிற நிம்மதியில இருக்காங்க. ஒருவேளை தனக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட தான் புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுவாருங்கிற நம்பிக்கையில இப்பதான் கஜேந்திரன் இருக்காங்க. நம்ம மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒருவேளை கஜேந்திரனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆதிர நிலைமை நம்ம வீட்ல கிழிச்சிய. நம்ம வீட்ல சத்தியமா நம்ம வீட்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. புரியுதா? ஆதிர அந்த வீட்ல இருக்கதே பிடிக்காது இந்த கிஷோருக்கு. எங்க தான் தலையில கட்டி வச்சிருவங்கள பயம். சீனலவாதி. இதையா இப்படி இருக்கா? அப்ப இதுக்காக தான் தேன்மொழி கிஷோரை நெருங்க மாட்டேங்கிறாளா? மீனா குட்டி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்ப தேன்மொழி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா தேன்மொழி ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பிள்ளை. நம்ம கூடலாம் அனுன்யமா ஐக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பிள்ளை. அவளுக்கு சுயநலமா யோசிக்க தெரியாது, சுயநலமா இருக்க தெரியாது, தனக்குன்னு எதையும் சேர்க்க தெரியாது. ஆனா கிஷோர் என்ன வேலை பார்த்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடி பண்ணிருக்கான்? வேலை பார்க்கறத தனியா வீடு எடுத்திருக்கான். ஆமா, நான் கேள்விப்பட்டேன். அவன் செஞ்சது சரியா தப்பா? ஒரே குடும்பத்தை எடுத்து அவன் தனி வீடு எடுக்கிறான். புரியுது மீனா? அவன் மட்டும் எடுக்கிற மாதிரி எல்லாரும் எடுத்தா என்னத்துக்கு ஆவறது? இப்ப புரியுதா தேன்மொழியா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறானே? கொஞ்சம் சீனல புத்தி ரொம்ப இருக்குது கிஷோருக்கு. அவன் அப்படி தனியா இருக்கா நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்கவும் கூடாது. மாமியார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க, முடியவே முடியாதுன்னு. ஆதிரா ஃபங்க்ஷன் அன்னைக்கு தேன்மொழிக்கும் கிஷோருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னா எல்லாருடைய பிளானும். மாமனார் சம்மதிச்சு மாமியார் சம்மதிச்சு எல்லாரும் ஒரு மனதா தான் சம்மதிச்சோம். சரி, தேன்மொழி சில ரகசியங்களை சொன்னா. அது என்னட்டி உங்ககிட்ட மட்டும் சொல்லுதா? நம்பிக்கை வரணும் தமிழே. அப்ப நாங்க நம்பிக்கையா இருக்க மாட்டோமா? இல்ல தமிழே, ஒருத்தங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்தா மட்டும் போதாது, அந்த வார்த்தையை நிறைவேற்றணும். அப்படின்னா இப்ப உன்கிட்ட அவ மனசுல கதை சொல்லுவா, அவ மனசு ஆறுதலா இருக்கும். ஆனா உன்னால இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்? இல்ல. அதே மாமியார்ட்ட சொன்னா செஞ்சு முடிப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உன்கிட்ட சொன்னா ஆறுதல் கிடைக்கும், ஆனா அவளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதான் எங்க சொல்லணுமோ அங்க சொன்ன. தமிழே, 6 சாவு 100 சாவு. இப்பெல்லாம் நானா சில காரியங்களை துணிச்சு செய்யறேன்னா அதான் இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணுங்க ஒரே காரணம் தான். தமிழே, நாம என்ன கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அதே தான் இன்னைக்கு பொண்ணுத்தர அனுபவிச்சுட்டு இருக்கான். நாம 3 பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருந்தோம். அதனால ஜெயிச்சு மேல வந்துட்டோம். இன்னொன்னு, பெண்களுக்கு இயற்கையாவே கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்ன தெரியுமா? இல்லாததை உருவாக்குறது. யாரு இல்லட்டாலும் அவளால கண்டிப்பா வாழ முடியும், தன்னை நம்பி இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும். ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி இல்லை. அவனுக்குன்னு பக்கபலமா யாராவது இருக்கணும். அது மனைவியோ இல்ல பெத்தவங்களோ இருந்தாதான் அவனால மேல எந்திரிச்சு வர முடியும். அவனுக்கு அப்படி யாருமே கிடையாது.
அவன் அதையும் மீறி ஜெயிச்சு வந்திருக்கான்னா ஏதோ ஒரு தேடல் அவனுக்கு இருக்குது. அது தேடுதலா இல்ல பழி வாங்குதலா? என்னடி சொல்ற? நான் சில காரியங்களை தேடிட்டு இருக்கேன். அதுக்கான விட எனக்கு சீக்கிரம் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படி மட்டும் கிடைச்சிட்டுனா நிச்சயமா பொண்ணு தரையை நான் முழுசா காப்பாத்துவேன். இன்னொன்னு, அவன் வாழணும், அவனுக்குன்னு வாழணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டு புள்ள மூலம் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. கடவுளே சும்மாலாம் யாரையும் சந்திக்க விடுறதே இல்லை தமிழே. எங்கேயோ இருப்பாங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஏதாவது ஒரு பாலம் மாதிரி ஒரு இனிப்பு வரும். புரியல நமக்கு எதுக்கு அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு. ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் அதுக்கான விட கிடைக்கும். நான் கூட நினைச்ச தமிழே, இந்த பொண்ணு தர விக்கிக்கிட்டலாம் நான் ஏன் இவ்வளவு பாசமா இருக்கேன்னு. அந்த பயிர்களும் ஏன்டா என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு நான் பல நாள் யோசித்து பார்த்தேன். அப்புறம்தான் விட கிடைச்சது தமிழே. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நான் எல்லாத்துக்கும் விட சொல்றேன் தமிழே. உங்ககிட்ட நான் மறைச்சு எரிய செஞ்சதில்லை. எனக்கு நீங்க பக்கபலமா இருப்பீங்கன்னு தான் இப்ப கூட இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மனசுக்கு பட்டதை நீ பண்ணு. உனக்கு பக்கபலமா நாங்க இருப்போட்டி. யாரு இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நீ தப்பே பண்ணினாலும் சரி, உன் பின்னாடி நாங்க இருப்போட்டி. ஏன்னா நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ். உறவும் தாண்டி அதுக்கு மேலான ஒரு உறவு நம்முடைய நட்பு. உசுரை கொடுக்க சொல்லிட்டி கொடுப்போன்ட்டி. நீ துணிஞ்சு நில்லு மீனா. என்ன நடந்தாலும் உன் பின்னாடி தான் வருவோமே தவிர பின்னோக்கி போக மாட்டோம். யார் எங்க கூட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, உன் உறவு எங்களுக்கு வேணும். இடையில வந்த உறவு இடையிலே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்தாலும் உன் கூட நாங்க இருப்போம். உண்மைதான், நீ என்ன வேணாலும் பண்ணு. மனசாட்சிக்கு விதமா எதுவுமே நம்ம செய்ய வேண்டாண்டி. வாழ்றது கொஞ்ச காலம், மனசாட்சிக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறது. மனசாட்சிக்கு மட்டும் என்னைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நீ துணிஞ்சு செய்ய, நாங்க இருக்கோம். என் நட்பு என்னைக்கும் பொய்யாகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை நீங்க காப்பாத்திட்டீங்க, அது போதும் எனக்கு. என்ன 1 வருஷம் 2 வருஷம் நட்பு நினைச்சியா? 30 வருஷம்